அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டு முடிய போகிற இந்த சூழ்நிலையில் தான் நமக்கு புதிய ஜிடிஎஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்குது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வருஷத்துலேயே 2 தடவை நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வருஷத்தில் முதல்லையே வருஷத்தில் முதல் மாதத்திலே வெளியிடுவாங்க அதற்கான நோட்டிஃபிகேஷன் விட்டு. ஸோ அதற்கான மெரிட் லிஸ்ட் 1 மெரிட் லிஸ்ட் 2 வந்து இந்த மாதிரி வெளியிட்டுருவாங்க. அதே போல் ஒரு வருஷத்தில் முடிய போகிற இந்த நவம்பர் டிசம்பரில் தான் இன்னொரு நோட்டிஃபிகேஷனை விடுவாங்க. ஸோ அதே போல் தான் இப்போது இந்த 2025ஆம் ஆண்டு முடிய போகிற இந்த சூழ்நிலையில் நமக்கு புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஆல் இந்தியா ஃபுல்லாக 98,000த்திற்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாடுக்கு மட்டும் 32,500க்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த 32,500 வேகன்சியும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 32 மாவட்டத்துக்கும் எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி, அதில் உங்கள் மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி, ஸோ நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை ஈஸியாக நம்ம எப்படி வாங்குறது, அதே போல் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி பயன்படுத்துறது, நிறைய பேர் 2-3 வருஷம் அப்ளை பண்ணி வேலை கிடைக்காம இருக்கிறவங்க எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், 100% இந்த ஜிடிஎஸ் வேலை கிடைக்கணும் அப்படின்னா எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறவங்க எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குதுங்க. ஸோ இது எல்லாமே எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு கிடைச்சிருக்குது, சொல்லியிருக்காங்க என்னென்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் டோட்டலாக நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கிடைச்சிருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைக்கான புதிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னா, கிராமின் டக் சேவக் ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு வந்திருக்குது. அடுத்தது 2வதாக நமக்கு பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இந்த 2வது போஸ்டிங்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடைச்சிருக்குது. அடுத்ததாக நமக்கு அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதாவது ஏபிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 வகையான போஸ்டிங் தான் நான் இப்போ நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த 2 வகையான போஸ்டிங் இந்த 3 வகையான போஸ்டிங்கு டோட்டலாக நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குது. இந்த 32,500 வேகன்சியும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சின்றதை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணுற மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆஃப்லைனில் பண்ணணுமா ஆன்லைனில் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். இது முழுக்க நம்ம ஆன்லைன் மெத்தட் தான் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இதற்கான சம்பளம். இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ண உடனே 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும். இது வந்து ஜென்ரலாக ஜாயினிங் சேலரி தான். இது போக போக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் சேலரியாகவும் கிடைக்கும். அதே போல் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஏஜ் லிமிட், வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் மினிமம் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட்டாக பூர்த்தியாக இருக்கக்கூடிய அனைவரும், ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதே போல் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓபிசி கேண்டிடேட்டில் வருவாங்க இல்லையா, பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சிஏ, இந்த கேண்டிடேட்டில் இருக்கிற
அடுத்ததா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்ல இருக்கிற யாருக்குமே ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாவே நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன் மெத்தட் தானே போட்டாகணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாம், ஸோ டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் இதில் செலெக்ஷனே நடக்கும். இதில் எந்த விதமான காசு கொடுத்தோ இல்லை ரெக்கமெண்டேஷனோ இந்த மாதிரி எதுவுமே செல்லுபடி ஆகாது. ஒன்லி உங்களுடைய 10ஆவதுல நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் 100% ஜென்யூனாக 100% உறுதியாக எடுக்குவாங்க. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் இதில் வந்து எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தும், அதே போல் எந்த ஏரியாவை சூஸ் பண்ணுறீங்கன்ற இடத்த பொறுத்தும் தான் உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்றதை டிசைட் பண்ணுறது. அதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானது. அதற்கு மேலே என்ன டிகிரி முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஆனால் அதை வேலிடேட் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை தான் இதில் வேலிடேட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக டாக்குமெண்ட்ஸ். இதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே பொறுத்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் பை டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக உடைய 10ஆவது மார்க் ஷீட்டு, என்ஓசி சர்டிஃபிகேட் இதெல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி என்ற டாக்குமெண்ட்டில் தான் வேணும். அது அடுத்தடுத்து அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்லாம் எப்படி இருக்கணும், எப்படி சப்மிட் பண்ணணும், ஸோ எப்படி அட்டாச் பண்ணணுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து 3 போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதில் எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கட்டாயம் இந்த ஜிடிஎஸ் வேலை வேணும், அதில் 3 போஸ்டிங்கில் எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராமின் டக் சேவக் அதாவது ஜிடிஎஸ் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்டிங்காக சொன்னோம் இல்லையா, அந்த போஸ்டிங்கை மினிமம் ஜஸ்ட் பாஸில் இருந்து 480 470 இந்த மார்க் எடுத்திருக்கிறவங்க வரைக்கும் கூட நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். எனக்கு கட்டாயம் அரசு வேலை வேணுன்ற அனைவருமே. சரிங்களா? அதே போல் இந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணிட்டா மட்டும் உங்களுக்கு கிடைக்காதுங்க. அதே போல் நீங்கள் இடத்த சூஸ் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ வந்து அவுட்டர் ஏரியா இருக்கும் இல்லையா, இப்போ வந்து வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை எடுத்துக்கோங்களேன். உதாரணத்துக்கு சென்னையில் சிட்டி சைடு இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அவுட்டர் சைடில் இருக்கக்கூடிய வில்லேஜ் சைடு இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து வில்லேஜ் சைடில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் சூஸ் பண்ணி விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா அங்கே மாதிரி இடத்த நிறைய பேர் வந்து டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ எல்லாருமே இதை சூஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் இந்த ஜிடிஎஸ் வேலைக்காக அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது எல்லாருக்குமே அப்ளை பண்ணுற வீடியோஸும் கொடுத்துடுவேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ மறக்காமல் ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.